ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் தமிழன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு கிளம்பிட்டோம். எங்கடா ட்ரிப்பு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கவும் இல்லைங்க. கால் போன போக்கிலே இப்போ மனம் போகலாமான்ற மாதிரி அப்படியே பைக்கோட டயர் போன போக்கில் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு அப்படியே கொடைக்கானல் ரூட் இருக்குல்ல, ஒட்டன்சத்திரத்துலேருந்து அப்படியே கொடைக்கானல் மேலே ஏறலான்னு இருக்கோம். கொடைக்கானல் போகிறதில்ல, கொடைக்கானல் போகிற பாதையில் என்னென்ன ஊர் இருக்கோ அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு போகிறோம். அநேகமாக பாச்சலூர் வரையும் போவோம்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டுறேங்க எது வரையும் போகிறேன் என்னான்ட்டு. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். Bloody sweet. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் வழியில் நம்ம பாச்சலூர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் வண்டி அவ்வளோ எதுவும் வரமாட்டேங்குதுங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே ஃப்ரீயாக நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மேலே ஏற நல்லா குழுன்னு இருக்குங்க. இது ஆக்சுவலாக மலை மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு சமவெளி மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. இப்போ நம்ம இருக்க ஸ்டாப் வந்து வண்டிப்பாதை. இதுக்கு அடுத்து வந்து பரப்பலாறு டேம் வரப்போகுது. அந்த டேம் கிட்டே இருந்து அந்த வியூலாம் காட்டிக்கிருக்கேங்க அங்கே போயிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே பாச்சலூர் போகிறோம். பாச்சலூருக்கு அப்புறம் எங்கே போகிறோம் தெரியல, அப்படியே கீழே இறங்கிடுவோம் நினைக்கிறேன். பழனி ரூட்டு, பழனி வழியாக அப்படியே இறங்கலான்னு யோசிச்சிருக்கோம். பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கு. என்ன கொஞ்சம் வெயில்னால எல்லா இடமும் கொஞ்சம் காஞ்சு கிடக்குங்க. இல்லாட்டி நல்லா க்ரீனரியாக இருந்திருக்கும். கொஞ்சம் காஞ்சு கிடக்கு. விவசாயம் பங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குற எல்லாமே முட்டைக்கோசாக போட்டிருக்காங்க. வாசம் அப்படி இழுத்துச்சு. முட்டைக்கோசு செம்மையாக இருந்துச்சு. போகலாம். நாம் வந்து அந்த பரப்பலாறு டேமு அதுக்குள்ளே உள்ளே வந்தால் டேமை பார்க்கலான்னு போனோம். பார்த்தீங்கன்னா அங்கே காட்டினம்ல கேட்டு போட்டிருந்தாங்க. உள்ளே காட்டு யானை ஸ்டே பண்ணியிருக்கு போல். காட்டு யானை நடமாட்டம் இருக்கனால உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எப்போங்க திறப்பீங்கன்னு ஃப்ரெண்டு கேட்டால் அப்படி அது இப்போதைக்கு முடியாது, யானையெல்லாம் வெளியே போனால் மட்டும்தாங்க முடியும் அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் அப்படியே ரிட்டன் பாச்சலூர் கிளம்பியாச்சுங்க. இந்த பரப்பலாறு டேமுக்கு வந்து தனி ரோடு. ஆனால் இப்போ நம்ம பாச்சலூர் போகிற வழியில் வந்து அந்த பரப்பலாறு டேமோட வியூவை பார்க்கலாம். டேமையும் வியூவையும். டேமுக்கு வந்து தனி ரூட்டு போலங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பரப்பலாறு டேம் கிட்ட வந்தாச்சு. இதுங்க காட்டுறேன். இதுதான் பரப்பலாறு டேம். பின்னாடி வியூவில் காட்டட்டா காய்ஸ்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, வறட்சி காலனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லாட்டி அதிகமாக இருந்திருக்கும். பயங்கர வறட்சியாக இருக்குங்க. அதான் ஒருத்தர் நீர் பச்சிக்கிறீங்க. பாருங்க, ஆப்போசிட்டில் காஞ்சு கிடக்கா, எப்படி காஞ்சு கிடக்குன்ட்டு. அதனால தண்ணியும் கம்மியாக இருக்குது. இனிமேல் தானே மழை காலம், இனிமேல் தண்ணி ஏறிடுங்க. காய்ஸ், இங்கே சவுண்ட் நல்லா இருக்கு. அந்த சவுண்டை கேளுங்க ஒரு நிமிஷம். இன்னும் பாச்சலூருக்கு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. போகிற வழியில் வியூ நல்லா இருக்கேன்னு நின்று பார்த்துட்ருக்கோம். நல்லாயிருக்கு. பாருங்க மரம் எப்படி சாஞ்சு கிடக்குன்னு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாச்சலூர் தாண்டி
கொடைக்கானலுக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். ரோடு பங்கமாக இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. அந்த தார் ரோடு பேந்து தான் கிடக்கு. பாச்சலூர்லேருந்து கொடைக்கானல் 20 கிலோமீட்ரு. எப்படி 20 கிலோமீட்டர் இது கூட தான் இருக்கும் போல. நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். 2 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்குது. மீறி 18 கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கனால தான் அந்தளவுக்கு இங்கிட்ட இந்த ரோடை யூஸ் பண்ணுறதில்ல போல். எப்படின்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பாச்சலூர் வரையும் வந்துடுவாங்க. பாச்சலூர்லேருந்து அப்படியே அந்த ஆடலூருக்கு போயிடுவாங்க போல். ஆடலூர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே கொடைக்கானல் போயிடுவாங்க போல். 4 வீலரில் வர்றவங்க, 4 வீலரு பஸ்ஸு லாரிலாம் அப்படி போயிடும் போல். இது வந்து 2 வீலர் பயன்படுத்துகிற வழி மாதிரி தாங்க இருக்குது. 2 வீலரே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாக ரோடு பேந்து கிடக்கிறதுனால வண்டி டேமேஜ் ஆயிருங்க. அதனால தான் இந்த வழியில் வந்து டிராஃபிக் எதுவுமே இல்லாமல் ரோடு ஃப்ரீயாக கிடக்க அனாத ரோடு மாதிரி. இல்லாட்டி அடிச்சு நொறுக்கிட்டுப்பாங்க நம்ம ஆளுங்க வண்டியாக கொண்டு வந்து. பரவாயில்ல, இங்கிட்ட ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்குங்க. பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு. ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பாச்சலூரை தாண்டி பெரியாறு அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. கொடைக்கானல் போகிற வழியில் அவங்களுக்குள்ள தான் நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு கருப்புசாமி கோவில் இருக்குங்க. அந்த சாமியை காட்டலாம் தான் நின்று இருங்க, பேக் கேமரில் காட்டுறேன். பார்த்தீங்களா, கொடைக்கானல் போட்டு ரூட் போட்டிருக்கு. இங்கே தாங்க ரோட்டு கிட்டக்கே கருப்புசாமி கோவில் இருக்குது. என்ன கருப்புசாமின்னு எதுவும் போடலை. எதாக இருந்தாலும் நம்ம பயணத்தை வெற்றி கொடுக்கறதுக்காண்டி வேண்டிக்குவோம். இருங்க அந்த ஆற்றை காட்டுறேன். அங்கேயும் கோவில் இருக்குங்க. என்ன சாமின்னு தெரியலை, நம்மளுக்கு அவ்வளோ பக்தியும் இல்லை. அது என்ன சாமின்னு அறிஞ்சு கும்புற அளவுக்கு போகிற வழியில் பார்த்து வேண்டிட்டு போக வேண்டியதான். அதான் தண்ணி போய்கிட்டு இருக்கு, ஆறில் லைட்டாக போகுது. இன்னுக்குள்ளே ஏதோ வாட்டர் ஃபால் இருக்குதுன்னு மேப்பில் போட்டிருக்கு. போகிற வழியில் இருந்தால் அப்படி எட்டி பார்த்துட்டு தண்ணி ஓடிச்சுன்னா ஏதாவது லைட்டாக நினைக்கலாம். இல்லாட்டி அப்படியே போக வேண்டியதாங்க. இருந்து என்ன எதுனா பார்க்க முடியாது. பாருங்க, தண்ணி கொட்டிகிட்டு கிடக்கு. இதான் வரையும் ப்ரோ, போகலாம். தண்ணி பச்சை பச்சைன்னு இருக்குங்க. பாசம் பிடிச்சி பயங்கரமாக இருக்குது. அப்படியே கிளம்புவாங்க. ஆனால் ரூட்டு பரவாயில்லைங்க. ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஆஃப் ரோடாக இருந்துச்சு. அதுக்கு மேலே ரோடு இருந்தால் இந்த மாதிரி தாங்க நல்லா தாங்க இருக்குது. இன்னும் இருக்குல்ல ஒரு 10-15 கிலோமீட்டர் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சாமிக்கு படைக்கிறதுக்காண்டி சரக்கு வாங்கியிருக்காங்க. வண்டியில் ப்ரோ போகலாம். இந்த வேலியெலாம் யானைக்காண்டி பட்டது தான். இப்போ காலையெல்லாம் யானை அந்தளவுக்கு இறங்காது, நைட்டெல்லாம் இறங்கிடும். இதில் மட்டும் கரண்ட் இல்லைடா. எல்லா விலங்குத்துக்கும் தான். மெயின் வந்து யானைக்கு, பன்னிக்கும் தான் மெயின். யானைக்கு தான். சோலை முடிஞ்சிருக்கு. யானையை சாவடிக்கிற அளவுக்கு இதில் கரண்ட் பாஸ் ஆகும். ஆனால் அந்த அளவுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேங்க. யானை சாகிற அளவுக்குலாம் வைக்கக்கூடாது. ஆனால் இவங்க வைக்கிறாங்களான்னு தெரியல. நம்மளுக்கு நியூஸ் பார்த்துருக்கோம்ல, யானையே செத்துருக்குண்டு. அந்த அளவு வச்சுருப்பாங்க போல. கேளுக்கு செம்மையாக இருக்குங்க சினாரியோ. சொல்லுங்க ப்ரோ, வேற லெவலில் இருக்கு, தரமாக இருக்குது. இதெல்லாம் என்ன செடினே தெரிலங்க. நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறவங்க அது என்னென்னு பார்த்தா சொல்லுங்க. இதெல்லாம் ஏதோ தோட்டம் போலங்க, பயங்கரமாக வச்சுருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க. இங்கே ஆப்போசிட்டில் இன்னும் சூப்பராக இருக்குது, காட்டுறேன் இருங்க. உயரமான மரங்களாக இருக்குது. காய்ஸ், இடம் செம்மையாக இருக்குது, தரமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ரோடு நீங்கள் வரலாம். இந்த ரோட்டில் வந்தால் நல்லாயிருக்கும். ஒட்டச்சத்திரம் டு கொடைக்கானல் இந்த ரோட்டில் வாங்க, பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த வண்டியுமே வராது. நீங்கள் பேசாத ஃப்ரீயாக வந்துட்டு போகலாங்க. இந்த ஹாலிடேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு ரோடு வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். பட் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டாங்க. என்ன கொஞ்சம் குறுகலான ரோடு, ஆஃப் ரோடு அங்கங்கே இருக்கும். அது ஒன்று மட்டும் சமாளிச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூதமலை தான். அந்த தொட்டியில் போட்டிருக்கு. அது கிணறு மாதிரி இருக்கு. தண்ணி தொட்டியா? அவ்வளோ பெருசு. மோட்ரு ஓடுது. கேட்குது மோட்ரு வர மாதிரி. மோட்ரு இல்லைடா, வயல் இது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்கு தோட்டம் பாருங்க. பாக்கு மரமாக இருக்குங்க. பயங்கரமான எஸ்டேட்டு, தரமான எஸ்டேட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் காட்டுது இங்கே வந்து கொடைக்கானல். இன்னும் 30 கிலோமீட்டர் போகணும்.
ஒருத்தான பிளேஸுங்க, ஒருத்தான பிளேஸ். அப்படியே ஒரு 4 ஃபோட்டோ எனக்குள்ள தட்டிட்டு அப்படியே மேலே போக வேண்டியதாங்க. காய்ஸ் நட்டாங்குத்தில் மலை ஏறிட்டு இருக்கு காய்ஸ். ஒரு 1.5 கிலோமீட்டர் நட்டாங்குத்தில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். கல்லட்டி ரோட்டுக்கே டஃப் கொடுக்க முடியல, அந்த மாதிரி நட்டாங்குத்தில் இருக்குங்க. என்ன அது அந்த அளவு இல்லை, அதே மாதிரி தான் எதுவும் இருக்குங்க. பாருங்க நட்டாங்குத்தி தான் எதுவும் ஃபஸ்ட்டு கீர்லேயே ஏற்றிக்கிட்டு இருக்கோங்க. ஒரு 2 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு கீர்லேயே ஏற்றிருப்போம். வியூ பாயிண்ட்டுங்க, வியூ பாயிண்ட் பாருங்க, செம்மையாக இருக்குது. நட்டாங்குத்தில் ஏறிட்டு இருக்குங்க வண்டி. இப்போ பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் ஏற்றணும் நட்டாங்குத்து, ஃபஸ்ட்டு கீர்லேயே ஏற்றுறோம். ஏய் கார் நிற்குது, தோட்டத்து கார் ஃபுல்லாக ப்ரைவேட்டு எஸ்டேட் தான். ஃபஸ்ட்டு கீழே தான் ஏற்ற வேண்டியதாக இருக்குது. வண்டியை பாருங்கள் அன்னத்துது பாவம். என்னைய ஒடுங்கடான்னு கேட்குது. எங்களை மாதிரி பைத்தியக்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி ரோட்டில் வருவாங்க. நார்மல் பீப்புள் வரமாட்டாங்க. டிராஃபிக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி ரோட்டில் யாரும் வர மாட்டாங்க. நாங்கள் வருவோமே, நாங்கள் டிராஃபிக்கு பயந்துக்கிட்டு வரல, எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆஃப் ரோடு பாவங்கள் ஆரம்பமாயிருச்சு. ஒத்தால தான் போக முடியும் போலங்க. 2 பேரில் அதில் ஏற முடியல. பாருங்க வண்டி பண்ணுற கஷ்டத்தை பாருங்க, போட்டு சத்த எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள். இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி வர்றது? கொடைக்கானல் போகிறதுக்கு இது ரூட் இல்லைங்க, சரியில்லைங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்னத்துக்கு ஆகுறது இல்லைங்க. யாரும் டிராஃபிக்கே பயந்துக்கிட்டு இங்கிட்டு வர வேண்டாம். அன்சேஃபான ஏரியா தான் உண்மையிலே இது. இது எந்த ஊருன்னு தெரியலையே. பெரும்பள்ளமா? லெஃப்ட் தான். நீ சொன்னதான் கரெக்டு தான். மேப் போட்டிருக்கேன் நான். இங்கே மேப்பை பார்க்காம போய் என்னடா ராகிங் பண்ணுறேன். Continue for 7 kilometers. பேருக்கு கரெக்டாக தான் வச்சுருக்காங்க, பெரும்பள்ளம்னு. செங்குத்தா இருங்க இங்கே பாருங்க. ஏங்க இங்கே பாருங்க, பிரேக்கிங் மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா இங்கெல்லாம் செதறிடுவோம். பயங்கரமான ஆஃப் ரோடு. எங்க பாருங்க, செம்மையா இருக்கு. மேல இருக்கும் போல இதாங்க பெரும்பள்ளம். மேல வா, எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடுனா இதாங்க. ஒட்டஞ்சத்திரம் டு கொடைக்கானல் ரூட்டு தான் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு. பயங்கரமான ஆஃப் ரோடு. திடீர்னு செங்குத்தான ரோடு நிறைய வருது. அதனால பெட்ரோல் அதிகமாகும், ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும். அதனால நாட் ரெக்கமெண்டட். காய்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பள்ளத்தை தாண்டி வந்தாச்சு. அது ஏறதாங்க செத்துட்டோம். நட்டாங்குத்தில் வந்துச்சு. ஒரு 3-4 கிலோமீட்டர் நட்டாங்குத்திலே ஏற்றிக்கிட்டு வந்தோம். பைக்கே பாவம் செத்துருச்சு. பெரும்பாலத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்குது. இங்கே பஸ் வருதான்னு தெரியலைங்க, அறிகுறி இல்லை. இல்லாட்டி ஏதாவது லோடு வண்டி வரும் போல். லோடு வண்டிக்கு லோடு ஏற்றுறதுக்காண்டி லோடு வச்சுருக்காங்க. எதுவும் காயா இல்லை எதுவும் இலதலையான்னு தெரியலை. ஏதோ பறித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. தைல மரங்க இதெல்லாம். தைல மரமும் ஃபைனும் ஒன்றா என்னான்னு எனக்கு தெரியல சரியா. இல்லை இது பைன் மரம் தானாலும் தெரியலை. யாராவது தெரிஞ்சவங்க தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அதாங்க இங்கே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நின்றுருக்கோம். இதுங்க உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சதறுது. என்னங்க நம்ம கூட வந்து ஒளிஞ்சுக்கிட்டானா காணா? குமாரா ஒளிஞ்சிருக்காங்க. ஒளியெல்லாம் இல்லைங்க, உற்சாபிக்கிட்டு இருக்காங்க. நானாக தெரியாது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சதுரத்தில் இடம் வேற மாதிரிங்க. எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போல தோட்டத்துக்குள்ளே. இங்கே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்காங்க. கையை வச்சோம்னா கையை வெட்டி போடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இதான் அவனுக்கு வீடியோ வேணுங்கிறியா, எடுத்து வைப்போங்க. வருமா ஒருத்தன்ற மாதிரி தாங்க பைன் ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருக்கோம்.
ரொம்ப தூரம் பைன் இருக்குங்க. ரொம்ப தூரம். நான் கூட சின்ன ஃபாரஸ்ட் பைன் ஃபாரஸ்ட் நினச்சேன், பெரிய ஃபாரஸ்ட்டுங்க, பெரும்பல்லாம். ஆமாம், தரமான பைன் ஃபாரஸ்ட்டு. இவ்வளோ தான் ஃபோட்டோ வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தோம். சரி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம்னா போய்கிட்டே இருக்குங்க பைன் ஃபாரஸ்ட் இன்னும். ஆனால் சூப்பரான இடங்க. வந்ததுக்கு ஒருத்தான பிளேஸ் இதுதாங்க. எங்களுக்கு தரமாக இருந்துச்சு சினாரியோ எல்லாமே. காய்ஸ் பார்த்தீங்களா, குதிரை, வயசான குதிரை. இந்த மாதிரி குதிரை தான் இங்கே பொதி ஏற்றுறதுக்கு சரக்குறதுக்கு வச்சுருக்காங்க. நிறைய குதிரை பார்த்தீங்க. பார்த்தீங்களா, வீடு க்யூட்டாக இருக்குல்ல, அடுக்குமாடி, அப்படியே மேலே குடிசை போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வந்து இங்கெல்லாம் ஸ்டே பண்ணால் தரமாக இருக்குங்க. பக்கத்துலேயே வேறு பைன் ஃபாரஸ்ட் வேறு, கொளுத்தி விடுதுங்க. ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட் தாங்க. செம்மையாக இருக்குது. ஹனிமூன் கொண்டாடுறவங்களாம் இங்கே வந்தால் பயங்கரமாக இருக்கும். இல்லை தங்க ஸ்டே பண்ண இது இருக்கணும், ரூம்ஸ் இருக்கணும், இருக்கான்னு தெரியல. இங்கே வடக்கவஞ்சிக்கிட்ட வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். டீ வித் பிஸ்கட்டு. பக்கத்தில் நம்ம நண்பர்கள் இருக்காங்க. என் ஃபேஸ்லாம் பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, க்யூட்டாக இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிஸ்கட் எனக்கு வேணாம் நண்பா, எனக்கு பிடிக்காது அதெல்லாம். சும்மா சரிங்க, அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டு வேறு ஏதாவது பிளேஸ்க்கு அதை வீடியோ காட்டுறேன். காய்ஸ் இங்கே இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தனுக்கு பின்னங்காலில் ஒரு விரல் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த பயிலுக்கு தாங்க இங்கே காட்டுறேன். இப்போ தானேங்க பார்த்தேன். அதை பார்த்தீங்களா, ஒத்து விரல் எக்ஸ்ட்ரா இருக்கா, தெரியுதா? தலைவன் யூனிக்கானவன் போல். ஆளும் பார்க்க ஓனாய மாதிரி இருக்கான். காலிலையும் விரல் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. ராசிக்கார பைய. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வடக்கு வஞ்சிலேருந்து கொஞ்சம் மேலே வந்தோம். மேலே வந்தோம்னா 2 ரோடு பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கிறது பழனிக்கு போகிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு இருக்கா, இந்த ஃப்ளெக்ஸ் போர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கொடைக்கானல். இப்போ நாங்கள் கொடைக்கானல் போகலை, நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி போயிட்டோம். நெக்ஸ்ட் டைம் கொடைக்கானல் போய் கிழவரை, அந்த கொடைக்கானலோட முடிவு கிழவரை வரையும் போவோம். இப்போதைக்கு அப்படியே நம்ம பழனி வழியாக கீழே இறங்குவோம். பழனி வழியாக கீழே இறங்குறது நல்லா இருக்குன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அது எப்படி தான் இருக்குது என்னான்ட்டு அப்படியே போய் பார்ப்போங்க. அதுக்கு தாங்க இப்போ வந்தோம். நம்ம வந்து கொடைக்கானல் போகிறதுக்காண்டி வரல, ரேண்டாக சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இப்போ அப்படியே இந்த வழியாக இப்போ இறங்க போகிறோங்க. செம்மையாக இருக்குது பாருங்க வியூ. பள்ளி வழியாக இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோங்க. ஆரம்பமே செம்மையாக இருக்குது. பக்கத்தில் பெரிய பள்ளத்தாக்கு இருக்குங்க. சூசைட் பாயிண்ட் மாதிரி ஒரு இடம். சூசைட் பாயிண்ட் மாதிரி ஒரு இடம்னு சொன்னால் வாய் வந்து நல்லதே வராதுங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? எங்க நீ உனக்கு வீடியோ எடுத்துடணும். ஐயோ அணில் செத்து போச்சுங்க. இந்த அணில் இதுக்கு முன்னே சாக வேணாங்க, அதனால தூக்கி ஓரமாக போட்டுருவோம். இதுக்குன்னே பாருங்க எவ்வளோ கொடூரமா. வீடியோ பார்க்குற யாரும் கோச்சுக்காதீங்க. நம்ம வந்து இதை சிமிட்ரி மாதிரி அடக்கம் பண்ணுறதுக்கெலாம் வழி இல்லை. நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு. மணி இப்போ ஆல்மோஸ்ட் 3 ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம கிளம்பணுங்க. டைம் இருந்தால் கூட இதை புதைச்சிட்டு போயிடலாம். டைம் இல்லைங்க. போகலாம் ப்ரோ. என்னடா ரொம்ப பாவம்டா லைஃப். இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. காசு எதுலையுமே பிடிக்காது. குறைய சொல்ல சாஸ்ல குழம்பு போட்டு தான் பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவோம். வீடு இருக்கிறப்ப தாட்டா எங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோன்னா கோம்பக்காடு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த பழனி செக் போஸ்ட் கிட்ட இருந்து தான் பேசுகிறோம். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தாங்க செக் போஸ்ட்டு. அப்படியே கீழே இறங்கிட்டோம் பழனி வழியாக. ஓகேவாக இருந்துச்சு. பழனி வழியாக இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஆழமான பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, சூசைட் பாயிண்ட், அதை நிறைய பார்த்தோம். ஏகப்பட்டது இருந்துச்சு.
ரோடு நல்லா ப்ராடாகவே இருந்துச்சு. இந்த வழியும் கொடைக்கானல் போகிறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே நான் ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன் இந்த வழியாக. அந்த வழியில் அந்தளவுக்குலாம் இல்லை. ஆனால் அந்த வத்தலக்குண்டு வழி தான் மிகப்பெரிய வழி. இது கொஞ்சம் சின்ன வழி, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் போது டட்டா பை பை வாட்டா.